உங்கள் விஜய். காவ்யா, 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 ஏய் காவ்யா, யாருக்கா இது? யாருன்னே தெரியல. பின்னாடி தோத்திட்டு வந்து கைய பிடிச்சிருக்க. ஏய் யாரா நீ? எதுக்குடா எங்க அக்கா கைய பிடிச்சிருக்கற? இல்ல தூரத்துல இருந்து பாக்குறப்போ என் பொண்டாட்டி காவ்யா மாதிரி. எத்தனை பேர் அது மாதிரி கிளம்பி இருக்கீங்க? டேய் டேய் நில்றா, டேய் நில்றா. பேசிக்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்க. எந்த ஏரியாடா? அண்ணா வாங்கண்ணா. என்ன பிரச்சனை? போண்ணா நல்லா போண்ணா. அண்ணா டேய் என்னடா பிரச்சனை? என் அக்காவை கை பிடிச்சிட்டு இருக்கானா? என்னடா இங்க வரலையா? வரடா அவன. வந்துடா. சொல்றது கேளுங்க. இல்ல வரடா அவன. தப்பா புடிச்சிட்டீங்க. இங்க ஏரியால இருக்கா? நின்றா. இவனே போகல. வந்துடா. வரடா. வரடா. டேய் சேது சின்னவன்டா. ஐயோ ஐயோ. ஏய். ஐயோ. விடுங்க. ஐயோ. ஏன் புள்ள டேய் அவன அடிக்காதீங்க. இருங்கன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம். ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ. எதுக்குடா எங்க அக்காவை கை பிடிச்சிருக்கான்? அத பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா நீ? இந்த பொண்ண பாக்குறதுக்கே மருமக மாதிரி இருக்காங்க. இவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கா. அத தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்கு கை பிடிச்சிருப்பானா? தெரியாம பண்ணிட்டாங்க. மன்னிச்சிடுங்க. நல்ல வேளை வந்தீங்க, இல்லனா அடிச்சே கொண்டிருப்போம். வாக்கா. சரிங்க. போங்க. காவ்யா, எங்கடி செல்லம் போன? மாமாவால உன்னை பார்க்காம இருக்க முடியல தெரியுமா? இந்த மாமாவை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லு காவ்யா, எங்க காவ்யா போன? சீக்கிரம் வா, பார்க்கணும் போல இருக்கு காவ்யா. என்னம்மா? காவ்யா, உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? காஷ்மீர் ரோஜா மாதிரி இருக்கு. இது இந்த வீட்ல இருக்கிற யாருக்காவது தெரியுமா? இங்க இருக்கிறவங்க உன் குணத்தையும் மனசையும் புரிஞ்சுக்காத மறமாட்டேங்க. நீ இந்த வீட்ல இருக்கும்போது காலையில உன் முகத்துல முடிச்சுட்டு வெளியில போனேன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நீ என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். முதல்ல நீ என்ன எப்போ வந்து கூட்டிட்டு போற? கேக்குறல்ல, சொல்லுடா. என்ன காவியா இப்படி கேக்குற? நானா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன்? போ, நீதான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க. இது உன் புகுந்த வீடு இல்ல காவியா, இது உன் சொந்த வீடு. மா பாத்தியாமா, நம்ம வீட்டு அவளோட சொந்த வீடுங்கிறான். மா கொஞ்சம் ஏமாந்தோம்னு வையே, அவ பேர்ல வீட்டு எழுதி வச்சிருவான். காவியா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். பெரியவனே, இவனை இப்படியே விட்டுட்டோம்னா காவியான்னு பித்தம் தலைக்கேறி மனநோய்க்கு ஆளாயிடுவான். பிறகு ஏர்வாடிக்கு கொண்டு போய் தான் வைத்தியம் பார்க்கணும். அவன் கிட்ட இருந்து அந்த போட்டோவை புடுங்கி போட்டுறா. சரிம்மா, அவன் தூங்குற நேரமா பார்த்து அந்த போட்டோவை தூக்கிடுறேன். எப்படிரா? அவன் தான் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடக்குறானே. நான் பாத்துக்கிறேன், நீ வாமா போலாம்.
ஏய் சேது சேது ஏய் வாடா இங்க. என்னடா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கறவன்? ரூம்ல இருந்த காவியா போட்டோ எடுத்தியா? போட்டோவா? என்னடா என்ன கேக்குற? ரூம்ல இருந்த காவியா போட்டோ எங்கம்மா? எனக்கு எதுவும் தெரியாதுடா. ஏய் சேது, ரூம்ல இருந்த காவியா போட்டோ நீ எடுத்தியா? டேய், நான் எதுக்குடா அந்த போட்டோ எடுக்கணும்? நான் அதை பார்க்கலடா. அண்ணி, நீங்களாவது பாத்தீங்களா? போட்டோ பாத்தீங்களா? என்ன நீ சொல்லுங்க, நீ போட்டோ பாத்தீங்களா? இல்ல தம்பி, நான் பார்க்கல. போட்டோ கொடுத்துருமா. காவியாவை தான் நீ வாழ விடல. அவ போட்டோவாது இருக்கட்டுமா இந்த வீட்ல? என்னடா? அவ்வளவு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு போட்டோவையாவது கொடுத்துருமா. டேய் பாருமா, நீ இப்ப போட்டோவை மட்டும் கொடுக்கல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் லூசு பையல, எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்க? இப்ப யார்கிட்ட போட்டோ இருக்கு? எனக்கு வேணும். தெரியலன்னு சொல்றேன்லடா. போட்டோ இல்லமா என் காவியா, என் உயிர்மா. இப்ப மட்டும் நீ குடுக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். ஏய், போட்டோ எங்கடா? டேய், பார்க்கலடா தனுசு. எங்களுக்கு எதுக்குடா அந்த போட்டோ? இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஐயோ தம்பி, டேய் என்னடா பண்ற? மரியாதையா போட்டோ கொடுத்துடு, நான் சங்க அறுத்துருவேன். ஏய், நான் தான் இல்ல சொல்றேன். சின்னவனே கத்தி எடு. ஏய், உனக்கு தெரியாம போட்டோ எங்கேயும் போயிருக்காதடா. சொல்டா. டேய் வேணாடா, சொன்னா கேளுடா. விடா. மரியாதையா சொல்டா. எங்கடா வச்ச போட்டோவை? சொல்டா. மா சொல்லுமா, நான் எடுக்கலடா. நீதான்டா எடுத்துக்க. எங்கடா வச்ச? டேய், நான் தான் தெரியலன்னு சொல்றேன்ல. ஏய், திருட்டு பையல, போட்டோ குடுறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரியும் போட்டோ எங்கேயும் போயிருக்காதடா. எங்கடா வச்ச? குடுறா போட்டோவா. சொல்லுமா, நான் எடுக்கலடா. எடுக்கலையா? எங்கடா வச்சிருக்க? டேய், நான் தான் தெரியலன்னு சொல்றேன்ல. ஏய், திருட்டு பையல, போட்டோ குடுறா. டேய், என்னமா அவன்? டேய் சின்னவனே, சொன்னா கேளுடா. அவன் தான் இல்லங்கறான்ல. ஆமாடா தனுசு. இவன் தான் எடுத்துக்கா. ஐயோ இல்லடா. மரியாதையா போட்டோ குடுக்க சொல்லு. டேய், குடுறா. டேய், நான் எடுக்கலடா. ஒண்ணே போட்டுருவேன். டேய், மரியாதையா குடுறா. டேய், காவியா போட்டோ தனுசு, குடுறா. நான் சொல்றத கேளு. கத்தி கீழ போடு. நான் எடுக்கல. டேய், போட்டோ நான் குடுறா. எடுக்கலடா தனுசு. கத்தி கீழ போடுறா. குடுறா. டேய், நீதான்டா எடுத்துப்ப. தெரியுடா உன்னை பத்தி. இல்லடா. மரியாதையா குடுத்துரு சார். தனுஷ் தம்பி விடுங்க, இது உங்க காவியா போட்டோ. இந்தங்க தம்பி. காவியா, வந்துட்டியா? எங்க காவியா போன? நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது காவியா. பாத்தியா, ஒண்ணு என்னையும் பிரிக்க இருந்தாங்க பாத்தியா. இந்த சென்மம் இல்ல, எந்த சென்மத்திலையும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது. மா மா, என்னடா? சீக்கிரம் வாமா. என்னடா புதையல் கிடைச்ச மாதிரி கத்துறவன்? மா, புதையல் வெறும் பொண்ணுதான். இது பொருளோட பொண்ணு சேர்த்து கிடைக்கிற விஷயம். நீ மட்டும் மனசு வச்சேன்னு வையே, கச்சிதமா முடிச்சிடலாம். டேய், புதிர் போடாம சொல்ல வந்தது சொல்லு. மா, நம்ம புரோக்கர் மணி 10-15 பொண்ணுங்க போட்டோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எல்லாருமே பணக்காரிங்க தான். எல்லாம் நீ நினைச்ச மாதிரி தான் இருக்கு. இதுல யாருமே பெருசா படிக்கல. எல்லாம் நம்மளை விட கம்மி தான். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு படிச்ச பொண்ணுங்க சத்தியமா ஒத்து வராது. அதனால உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து சொல்லு. சின்னவனை கட்டி வச்சிடலாம். டேய், நானடா கல்யாணம் பண்ணிக்க போறவ? எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து சொல்றதுக்கு? நான் அதுக்கு சொல்லலமா. இப்போ
சின்னவங்கிட்ட இதை காட்டி அவன் மனசு நோக்காம பேசி அவன் மனசை மாத்தி இதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்க, கல்யாணத்தை காதும் வச்ச மாதிரி கச்சிதமா முடிச்சிடலாம். அந்த காவியாவை அப்படியே கலட்டி விட்டுறலாம். என்ன? டேய் பெரியவனே, உன் யோசனை ரொம்ப நல்லாதாண்டா இருக்கு. அம்மா கிட்ட சொல்லிட்டல்ல, இப்ப பாரு. சின்னவனே, சின்னவனே, வாயா. மா, என்னம்மா? எது கூப்பிட்ட? சின்னவனே, அம்மா சொல்றத கேளுடா. மனசுக்குள்ள ஒருத்தியவே நினைச்சுக்கிட்டு வாழ்ற காலம் இல்லடா அந்த காலம். இது என்ன ராமனும் சீதையும் வாழ்ற காலமா? கலிகாலண்டா. நம்ம யோசனைக்கு எது சரிப்பட்டு வருதோ அதை செஞ்சுக்கிட்டு போயிடணும். பாவ புண்ணியம் எல்லாம் பின்னாடி தாண்டா. தா இத பாரு, இதுல 10 பொண்ணுங்க போட்டோ இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க. எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உனக்கு உடனே பேசி முடிச்சு வச்சிடுறேன். ஏதாவது மனசுக்கு பிடிச்ச பொண்ணு சொல்லி காவியாவுக்கு துரோகம் பண்ணிடுவாரோ? என்ன பொண்ணுங்க படத்தை இப்படி பாக்குறாரு? ஒன்னும் அவசரம் இல்லடா. மெதுவா பார்த்து உனக்கு பிடிச்சவளா தேடி எடு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நான் என்ன கல்யாணம் ஆகாத வெறும் பையலா? கல்யாணம் ஆனவனு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எனக்கு பொண்ணு பாக்குறீங்க? எனக்கு காவியான அழகான மனைவி இருக்கா. இதோ இந்த வீட்லயே இருக்கா. என் உயிர்லயே கலந்திருக்கா. எந்த சூழ்ச்சி பண்ணியே எங்களை பிரிக்க பார்க்காதீங்க. இங்க பாருங்க, என்ன பண்ணாலும் என் மனசுல இருக்கிற காவியாவை உங்களால அழிக்கவே முடியாது. ஏய், எங்கடி போற? கோவிலுக்கு. ஓ, பெரியவனே, இவன் சுத்தப்பட்டு வரமாட்டான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அந்த வாத்தியார் குடும்பத்தோட இங்க இருந்தாகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். சரிம்மா. மீனாட்சி, நான் இபி ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ மாமா, நான் தனுஷ் பேசுறேன் மாமா. சொல்லுங்க மாப்ள. மாமா, ஒரு சந்தோஷமான விஷயம். காவியா வீட்டுக்கு வந்துட்டா. அப்படியா? என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா மாமா, வந்த உடனே முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்றேன். ஏங்க, என்னங்க? காவியா கிட்ட போனை கொடுக்கட்டா மாமா? கொடுங்க மாப்ள. ஒரு நிமிஷம் மாமா. காவியா. ஏங்க, என்னன்னு சொல்லுங்க. காவியா வீட்டுக்கு வந்துட்டாளாம். மாப்ள ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஐயோ, காவியா. ஏங்க, நாம கும்புற சாமி நம்மள கைவிடல. கடவுளே. மாமா, காவியா குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் மாமா. வேண்டாம் மாப்ள, நாங்க அங்க வர்றோம். மாமா, உங்களுக்கு ஏன் சிரமம்? நானே காவியாவை அங்க கூட்டு வரலாம் தான் இருக்கேன். வேண்டாம் மாப்ள, நாங்க அங்க வர்றோம் மாப்ள. சரி மாமா. வராங்களா? வாத்தி, வா. வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நிறுத்துப்ப. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. வா மீனாட்சி. காவ்யா, 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 காவ்யா. மாப்பிள்ளை எங்கீங்க? காவ்யா வந்தாச்சுன்னு ஃபோன் பண்ணாரு. மாமா, நான் தான் தனுஷ் பேசுறேன். என்ன தம்பி குரல் தடையில்லாம வருதா? மச்சான், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபோன் பண்ணி தனுஷ் மாதிரி பேசுனது நான் தான். படிச்ச குடும்பம் பக்குவமா ஃபோன் பண்ணி படிக்காத என்ன ஏமாத்தினா நான் விட்டுருவனா? எழுபத்தஞ்சு வயசுல உங்க அம்மாவுக்கு அவ்வளவு திமிர் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நாங்கெல்லாம் யாரு? எங்க கிட்டயாவா? என் தங்கச்சி உங்க வீட்டுல வாக்கப்பட்டுட்டாங்கிற ஒரே காரணத்தினாலதான் அன்னைக்கு வாய மூடிட்டு சும்மா வந்தான். இல்லாட்டி அந்த கிழவி சங்க அன்னைக்கு அறுத்திருப்பேன். மச்சான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணால எங்க பையன் வாழ்க்கையே பாழா போச்சு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. உங்க பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றான்னு உங்களுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம். எங்களால அப்படி இருக்க முடியாது. எங்களுக்கு எங்க குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு சின்னவனா எம்புட்டு உயிர் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி உங்க பையன் மேல உயிரா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் எங்க பொண்ணு மேல உயிரா இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம வளவலன்னு பேசிக்கிட்டு? உங்க பொண்ணு காவியா எங்க இருக்கா? அது தெரியாதுல்ல? இதான் நீங்க பொண்ண வளர்த்த லட்சணமா? மச்சான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மச்சான் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் கண்டுக்காம இருக்க மாட்டீங்க. டேய் பெரியவனே, இவங்களே சனியன் போய் தொலைஞ்சா போட்டோன்னு இருந்திருக்கிறது இப்பதானே நமக்கே தெரியுது. இங்க பாருங்க, உங்க பொண்ணு எங்க இருக்கா முதல்ல அத சொல்லுங்க. ஏங்க, நாங்க ஏன் மறைக்கணும்? பொண்ணு பெத்த நாங்களே வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அலையிறோம். இதுல நீங்க வேற. நாங்க படுற வேதனை எல்லாம் யாருகிட்ட சொல்றது? ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்காம. பாத்தே, உங்க சோக கதையெல்லாம் கேட்க நாங்க இங்க வர சொல்லல. எனக்கு என் தம்பி வாழ்க்கை முக்கியம். என்னைக்கு உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டோமோ அன்னைக்கே எங்க குடும்பம் சந்தி சிரிச்சிருச்சு. இவ்வளவு விஷயம் நடந்தும் என் தங்கச்சி ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா தப்பு உங்க மேல இருக்கு. மச்சான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல மச்சான். நீங்க என்னத்தை சொன்னாலும் இவங்களுக்கு புத்தி வராது. பெத்த பொண்ணு விஷத்தை கொடுத்தா கூட அத பாயசம் நினைச்சு குடிப்பாங்க. பொண்ணு மேல அவ்வளோ பாசம். அவங்க பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க மச்சான். நாங்க பெத்த புள்ளியே எங்களை புரிஞ்சிக்காம எங்க மேல பழி சொல்லுது. இதுல மத்தவங்க சொல்றதையும் நாங்க கேட்க வேண்டியது இருக்கு. ஊர்ல 4 பேர் எங்களை கேக்குறாங்க, எங்களால பதில் சொல்ல முடியல. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? என்னத்த புதுசா சொல்ல போறோம்? என் மவன் தனுஷுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எனக்கு